சைவ சமயம் என்பது இந்த மரணமில்லா பெருவாழ்வை பற்றி பேசுது. மற்ற சமண மதமோ பௌத்த மதமோ கடவுள் இல்லை, சக மனிதர்களிடையே சௌரியமாக வாழத்தை பற்றி பேசுது. இப்போ கடவுள் இல்லை, அஷ்டகர்மா அஷ்டம சித்திலாம் இல்லை, நன்னம்பிக்கை நன்னடத்தை இதெல்லாம் மனிதர்கள் தங்களுக்குள்ள சண்டை இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு சாவறதுக்கு தான் உதவுமே தவிர மரணமில்லா பெருவாழ்வு வாழறதுக்கோ அல்லது கடவுள் ஆகிறதுக்கோ சமண கொள்கைகளோ பௌத்த கொள்கைகளோ உதவாது. இன்னும் கேட்டிங்கன்னா அவங்க தோட்டத்து வழியாக வந்து அரசியல் செய்கிறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே இளவரசர்கள். சமணர் அதாவது மகாவீரரும் புத்தரும் இளவரசர்கள். அவங்க வந்து எல்லா இன்பங்களையும் அனுபவிச்சு அதெல்லாம் எங்களுக்கு என்னது வேணாம், நிம்மதியை தேடி வந்தாங்க. கடவுளாக அவர்த்துக்காக வரல, நிம்மதி தேடி வந்து அவங்க நாட்டெல்லாம் திறந்துட்டு வந்தாங்க. ஆனால் மக்களுக்கு என்ன செய்தி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. மக்கள் சுமூகமாக வாழலாம். இப்போ நன்னம்பிக்கை நன்னடத்தை, 4 பேருக்கு சோறு போடுங்க,